ஹாய் கைஸ்! இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கிற இந்த கிராக்கிள் பிரேஸ்லெட்ட எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இந்த மாரி எலாஸ்டிக் கிறிஸ்டல் வயர் எடுத்திருக்கேன். 0.8 இது. நீங்க 0.7 கிடைக்குது அப்படின்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிசரு. ஸோ இந்த மாரி கிராக்கிள் பீட்ஸ் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு நல்லா ஹெவியா வெயிட்டாவும் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஏதாவது ஒரு கலர் எடுத்து தான் பண்ண போறேன். ஸோ இப்போ என்னுடைய ஹேண்டுக்கு வந்துட்டு நான் அளந்து எடுத்துக்கிறேன். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி நான் எங்கே வச்சுருக்கணும் அங்கே வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப டைட்டாக இல்லாமல் நம்ம கையோடைய அளவு எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக, ஓகேவா? டைட்டாக இல்லாமல் ரொம்ப லூஸாமல் கையோட அளவு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 16 சென்டிமீட்டர் எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? 16 சென்டிமீட்டர் லென்த்துக்கு நம்ம வந்துட்டு அந்த பீடை எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பீடை வந்துட்டு நான் கோர்க்க போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து கிறிஸ்டல் பீட்லேயும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து கிராக்கல் பீட்ஸு, பிளாஸ்டிக் பீட்ஸ் கூட நிறைய அவைலபிள். ஸோ அதில் கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் வந்துட்டு நான் அந்த வயர்லேருந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு எலாஸ்டிக் வயரில் நாம் அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம கோர்க்க போகிறோம். சரிங்களா? பட் நீங்கள் கட் பண்ணாதீங்க, எலாஸ்டிக் வயரை கட் பண்ணாதீங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து வயர் பத்தாமல் போயிடும். நாம் தான் அளந்துட்டுமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கட் பண்ணிக்காதீங்க. நம்ம வந்து அந்த ரோல்லையே வச்சு நாம் கோர்க்க போகிறோம். லாஸ்ட்டாக கோர்த்து பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வயர் விட்டு நாம் கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஈஸி தான். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு நம்ம கோர்த்து எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பீடு இருக்கு இல்லையா? நான் 2 பீடு காமிச்சேன் இல்லையா கலரில். நீங்கள் ஒரு கலராக கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு பிங்க்கு, ஒரு ப்ளூ, ஒரு பிங்க்கு, ஒரு ப்ளூ அந்த மாதிரி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் கிடைக்கிது. அதே மாதிரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஐ பீடு, அப்புறமா ஈவில் ஐ, ஸோ நிறைய கிடைக்கிது உங்களுக்கு. சார்ம்ஸு, பட்டர்ஃப்ளை சார்ம்ஸு, இந்த மாதிரி நிறைய கிடைக்கிது உங்களுக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எது வேணுமோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து நான் கோர்த்துட்டேன். இப்போ வந்து என்னுடைய ஹேண்டில் நான் போட்டு பார்க்குறேன். ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வயர் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் விட்டுட்டு நான் கட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து நாட் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ நாட் எப்படி போடுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்துட்டு இதில் தான் வந்து தப்பு பண்ணுவாங்க. ஸோ நாட் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாட்டு இப்போ நான் போடுறேன் இல்லைங்களா? அந்த மாதிரி நாட்டு வந்து நம்ம போடக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு இன்னொரு நாட் வந்துட்டு நான் போடுறேன். நார்மலாக போடுற நாட் இது. சரிங்களா? நான் டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு வச்சுட்டேன். இப்போ இழுத்தோம் அப்படின்னா அது கழண்டுட்டு வந்துடுறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நாட் வந்து நம்ம போடக்கூடாது. போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் கழண்டு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம போடுற மாதிரி நாட் வந்து போட்டுட்டு இன்னொரு நாட் நம்ம போடுறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போடணும். இன்னொரு நாட் போடுறோம்ல, போட்டுட்டு அந்த லூப் வழியாக அந்த எட்ஜஸ் வந்து நான் விட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் இன்னொரு டைம் வந்து 2 டைம் வந்துட்டு உள்ளே போட்டுட்டு நான் எடுத்துகிட்டு வரேன் இந்த லூப் வழியாக. ஸோ இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கலண்டாது. நான் ஃபஸ்ட் டைம் போட்டேன் இல்லையா? அதை வந்து நீங்கள் போடுறீங்க, ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கழண்டு விழுந்துடும். ஸோ பிரேஸ்லெட் மேக் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நாட் தான் போடணும். எக்ஸ்ட்ரா ஒரு நாட் வேணால் நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு நாட் போட்டாச்சு. நான் நல்லா டைட்டாக இழுக்கிறேன். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா இழுத்து பார்க்குறேன், உங்களுக்கு கலண்டலை. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை பார்த்திங்கன்னா நம்ம அடியோடு பிடிச்சி நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஓகே. ஸோ பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான கிராக்கல் பீட்ஸ் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஓகே. ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கலர்ஸ் என்ன கலர்ஸ் கிடைக்குதோ நீங்கள் அந்த கலர்ஸில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. தேங்க்யூ.